Hello students, welcome to my channel. I am SREEDHAR here. திடநிலைமை பாடத்துல பொருள் மைய கனசதுர அமைப்பில் பொதிவு திறன் சதவிகிதத்தினை எவ்வாறு கண்டறிவது? இது மிக முக்கியமானது, தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். பொருள் மைய கனசதுர அமைப்பில் பொதிவு திறன் சதவிகிதத்தினை காணல். இப்போ நீங்க பார்க்கிறது பொருள் மைய கனசதுர அமைப்பு. இதுல 8 மூலைகளிலும் பச்சை நிறத்தில் கோளங்கள் இருப்பதையும் அதனுடைய மையத்தில் இளம் சிவப்பு நிறத்தில் ஒரு கோளம் இருப்பதையும் நீங்க பாக்குறீங்க. கனசதுர அமைப்பை பொறுத்தளவுல அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கிறதுனால பொருள் மைய கனசதுர அமைப்பினுடைய கன அளவு நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம், அதாவது a இன்டு a இன்டு a இஸ் ஈக்குவல் டு a கியூப். சமன்பாடு 1. பொருள் மைய கனசதுர அமைப்பினுடைய பொதிவு திறனை கண்டறிவதற்கு கோளத்தினுடைய ஆரம் அவசியம். ஆரத்தின் மூலமாக கோளத்தின் கன அளவை கண்டறிய வேண்டும். கன அளவின் மூலமாக பொதிவு திறனை கண்டறிய வேண்டும். ஆக அதனுடைய முதல் படி என்னன்னு சொன்னா கோளத்தினுடைய ஆரம் கண்டறிவது. இந்த அமைப்பை உற்று நோக்கி பாருங்கள். இதில் மூலை வெட்டத்தை பார்க்கும் பொழுது கோளங்கள் ஒன்றுடன் ஒன்று தொட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டெப் 1. முக்கோணம் ABC இல், இதை நான் உங்களுக்கு தனியா பிரிச்சு காமிக்கிறேன். இதுதான் முக்கோணம் ABC. பித்தாகரஸ் தேற்றத்தின் படி அதிக நீளம் கொண்ட AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் to AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். சமன்பாட்டின் இருபுறமும் ரூட் எடுக்க, அவ்வாறு ரூட் எடுக்கும் பொழுது ஸ்கொயர் ரூட் ஒன்றை ஒன்று கேன்சல் செய்துவிடும். எனவே AC இஸ் ஈக்குவல் டு ரூட் AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். இந்த இடத்துல AB விளிம்பினுடைய நீளம் A, BC விளிம்பினுடைய நீளம் A. இந்த சமன்பாட்டில் ABக்கு பதிலா ஸ்மால் ஏவையும் BCக்கு பதிலா ஸ்மால் ஏவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவ்வாறு செய்யும் பொழுது AC is equal to root A ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர். இப்போ இதை நம்ம சுருக்கணும்னா ரூட் 2A ஸ்கொயர் கிடைக்கும். இதை நம்ம பிரிச்சிடலாம். ரூட் 2 பெருக்கல் ரூட் A ஸ்கொயர். நமக்கு எல்லாம் தெரியும் எக்ஸ்போனன்ஷியல் வாய்பாடு. ரூட் X ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு X. ரூட் A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A. எனவே AC is equal to ரூட் 2A. இது ஒரு முக்கியமான ஒரு வாய்பாடு. அடுத்த முக்கோணத்தை பார்க்கலாம். அலகு கூட்டுல எங்க இருக்கு? ACG இல். இப்போ அந்த முக்கோணத்தை தனியா பிரிச்சு பார்க்கலாம். முக்கோணம் ACG இல் பித்தாகரஸ் தேற்றத்தின்படி AG ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் பிளஸ் CG ஸ்கொயர். இரண்டு புறமும் ரூட் எடுக்க ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் செய்யப்பட்டு AG இஸ் ஈக்குவல் டு ரூட் A ஸ்கொயர் பிளஸ் CG ஸ்கொயர். இந்த இடத்துல AC is equal to இப்போதான் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, ரூட் 2A. அதையும் CG விளிம்பினுடைய நீளம் A. எனவே CG is equal to A. ஆனா நமக்கு என்ன தேவை? CG ஸ்கொயர் தேவை. எனவே CG ஸ்கொயர் is equal to A ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த ரெண்டு மதிப்புகளையும் இந்த வாய்ப்பாட்டுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அவ்வாறு செய்யும் பொழுது AG is equal to ரூட் 2A ஹோல் ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் உங்களுடைய புரிதலுக்காக இந்த ஸ்டெப் இன்சர்ட் செய்யப்பட்டுள்ளது. ஆக ரூட் 2 ஸ்கொயர் பெருக்கல் A ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர். எனவே அடிப்படை விதியின்படி ரூட் 2 ஸ்கொயர் என்பது 2ஆக மாறுகிறது. சோ ரூட் 2 ஸ்கொயர் என்பது 2 பெருக்கல் A ஸ்கொயர் இல்லையா, பிளஸ் A ஸ்கொயர். எனவே AC is equal to 3A ஸ்கொயர் ரூட் 3. அடிப்படை விதியின்படி ரூட் A ஸ்கொயர் is equal to A ன்னு தெரியும் இல்லையா, அத போட்டாச்சு. ஆக AG is equal to ரூட் 3 into A. நல்லா கவனிங்க, AG மூலை விட்டத்தை கவனிங்க. இந்த மூலை விட்டத்தினுடைய நீளம் AG is equal to R பிளஸ் 2R பிளஸ் R. எனவே 4R. AG என்ற அந்த மூலை விட்டத்தினுடைய நீளமானது 4R. அப்போ AGக்கு பதிலா 4R போட்டு 4R is equal to ரூட் 3A. எனவே R is equal to ரூட் 3 by 4A. கோளத்தினுடைய ஆரத்தை நாம கண்டுபிடிச்சிட்டோம். கோளத்தின் ஆரம் R is equal to ரூட் 3 by 4A. R ஆரமுடைய கோளத்தின் கன அளவு. அதனுடைய கன அளவு என்ன? கன அளவுக்கான வாய்பாடு 4π3 πr3. R is equal to ரூட் 3 by 4A. இதை இந்த வாய்ப்பாட்டுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அவ்வாறு செய்யும் பொழுது 4π3 π Rக்கு பதிலா ரூட் 3 by 4A cube போட்டு இப்போ நாம இத விரிவா எழுதணும். 4/3 பை √3 க்கு கியூப் எடுத்தோம்னா √3 × √3 × √3
அப்புறம் ஏக்கு a cube by 4 into 4 into 4 root 3 into root 3 என்பது 3 உங்களுக்கு தெரியும். then இப்ப கேன்சல் பண்ணலாம். எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். எனவே r ஆரமுடைய கோளத்தின் கன அளவு is equal to என்ன இருக்கு பாருங்க, root 3 pi a cube by 4 into 4 16. r ஆரமுடைய கோளத்தின் கன அளவு நாம கண்டுபிடிச்சு ரெடியா வச்சிருக்கோம். அடுத்தது நாம என்ன படிக்கிறோம்? பொருள் மைய கனசதுரத்தினுடைய பொதிவு திறனை கண்டுபிடிக்கணும். அப்போ பொருள் மைய கனசதுர அலகு கூட்டுல மொத்தமாக எத்தனை கோளங்கள் இருக்கின்றன? மூலையில் 8 கோளங்கள் இருக்கிறது. பகிர்தல் 1/8. மையத்தில் உள்ள கோளத்தினுடைய எண்ணிக்கை 1, அதனுடைய பகிர்தல் 1. எனவே பொருள் மைய கனசதுர அலகு கூட்டிற்கு சொந்தமான மொத்த கோளங்களின் எண்ணிக்கை 2. எனவே BCC அலகு கூட்டில் உள்ள கோளங்களில் மொத்த கன அளவு, மொத்த கோளங்களின் எண்ணிக்கை 2, கோளத்தினுடைய கன அளவு இப்பதான் படிச்சோம் இல்லையா, root 3 by 16 pi a cube. இப்ப இதை நம்ம சுருக்கலாமா? 2ஐயும் 16ஐயும் நாம சுருக்கும் பொழுது root 3 pi a cube by 8 சமன்பாடு 2 கிடைச்சிருச்சு. எனவே பொதிவு திறன் அல்லது பொதிவு பின்னம் is equal to ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களில் மொத்த கன அளவு by அலகு கூட்டின் கன அளவு into 100. இப்போ சமன்பாடு 2 சமன்பாடு 1 ஆல் வகுக்க என்ன கிடைச்சிரும்? பொதிவு பின்னம் கிடைச்சிரும். சமன்பாடு 2 என்ன? root 3 pi a cube by 8. கோளத்தின் கன அளவு a cube into 100. a cubeயும் கேன்சல் பண்ணு. அவ்வாறு செய்யும் பொழுது பொதிவு பின்னம் is equal to root 3 pi into 100 by 8. அப்போ 8ஐயும் 100ஐயும் சுருக்கினால் 12.5. பையினுடைய மதிப்பு 3.14. root 3 உடைய மதிப்பு 1.732. இவற்றையெல்லாம் நாம் பெருக்கும் பொழுது பொருள் மைய கனசதுர அமைப்பின் பொதிவு திறன் ஆனது 68% கிடைக்கும். எனவே பொருள் மைய கனசதுர அமைப்பின் பொதிவு திறன் 68% அப்படின்னு சொன்னா பொருள் மைய கனசதுர அமைப்பில் வெற்றிடம் எவ்வளவு இருக்கும்? 100 minus 68 is equal to 32% வெற்றிடம் இருக்கும். ஆக இன்றைய பகுதியான பொருள் மைய கனசதுர அமைப்பின் பொதிவு திறன் சதவிகிதம் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிரியர். தேங்க்யூ.